அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை சீக்கிரமாவே விட்டுட்டாங்க. 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தவுடனே நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் கொஞ்ச நேரம் பாசமழையே பொழிஞ்சிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் பொழிஞ்சிட்டு இருந்தா. அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். நாளைக்கு நோன்பு இல்லையா? அதனால் அம்மா வந்தோடனே நோன்பு கஞ்சி ஊற்றி கொடுத்தாங்க. அதை ஃபஸ்ட்டு குடித்து முடிச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிச்சு. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அஃப்ரா குட்டி என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அப்புறமா என்ன பண்ணுறீங்க? லைட் வந்தால் கண்ணு கெட்டு போயிருப்பாரு. லைட் வந்தால் தள்ளிப்போ, லைட் அடிக்கிறப்போ. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? அம்மா மிஸ் பண்ணியா? சரி, இங்கே வா, இங்கே வா, இங்கிட்டு வா. அப்படி போனால் போக எடுக்க மாட்டாம்மா. இங்கே வந்து சரி சரி. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட மத்தியானம்? என்ன ஆனோம்? பிரியாணி ஆனம்மா. சிக்கன் பக்கோடா யார் வாங்கிட்டு வந்தா? மாலிக் மாமாவா? மாலிக் மாமா எங்க அண்ணன் தானே. ஓ, கசா மாமா என்ன பண்றாங்க? வடை சுடுறாங்களா? ஜூஸ் போடுறாங்களா? சரி, ஆய் சொல்லு எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வரகாத்துஹு. அவல் கலிமா சொல்லுமா. பிஸ்மில்லா சொல்லி சொல்லுமா. சொல்லுமா அவல் கலிமா. சொல்லு, அப்பதான் சர்ப்ரைஸ் தருவேன். என்ன விட பண்றீங்க? ரோம் திறக்கும் போது அழகு பார்க்கணுமா? தொப்பை 5 நாள்ல குறைஞ்சிருமா? தொப்பை குறைஞ்சிச்சா? 6 பேக்ஸா? வா, நோம்பு திறக்க வா. யாரே கலாச்சு வா. அப்படின்னு வா. எங்க அம்மா பாருங்க, உளுந்த வடையில பஜ்ஜி. எங்க அம்மா உங்களுக்காக சட்னிலாம் அரைச்சு வச்சிருக்காங்க. இது என்ன சட்னிமா? பச்சை மிளகா, புதினா சட்னி. இதெல்லாம் கேக்குறாங்க. இது யாருக்கு ஜூஸு? இது என்ன ஜூஸு? பேரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி. இது என்ன விட வடையா? அது பஜ்ஜி. அக்காவுக்கு பிரெட் பஜ்ஜி. அக்கா நோம்பு வச்சிருக்கால. சமோசா உனக்கு. அக்கா தான் நோம்பு தருவா. அக்கா நோம்பு வச்சிருக்காங்க. இங்க வா. சனி நோம்பு. எத்தனை நோம்பு வச்சிருக்க? இது என்ன எனக்கு முட்டை போண்டா என்னந்தீங்களா? வீரா மசாலா போண்டா. வீரா முட்டை போண்டான்னு பார்த்தா நோம்பு வச்சு ஜூஸ் டியாஸ்ரா. இது அத்தா திறக்கட்டும். அத்தா நோம்பு திறக்கட்டும். நீ நோம்பு எப்படி திறப்ப? நோம்பு புருனா என்ன சொல்லி தரப்ப? பிஸ்மில்லா. என்ன சொல்லி தரக்கணும்? சொல்லிட்டு என்ன சாப்பிடணும்? பேரிச்சு போல சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் கொட்டை எடுத்துட்டு சாப்பிடணும். ஆமா, அத்தா வர சொல்லு. அத்தா கொடுக்கவே மாட்டாங்களாமா. அம்மா என்ன கேளு. எங்க அத்தா கொடுக்க மாட்டீங்களா கேளு. வா, பேரிச்சு போல வாங்கிக்கோ. வா. நோம்பு கஞ்சியா? எதுமா? நோம்பு திறந்துட்டு கிளம்பியாச்சு. அஃப்ரீனுக்கு பிளட் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க ஸ்கூலில். அவளோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லிட்டு. பிளட் குரூப் தெரியும், இருந்தாலும் கேட்டிருந்தனால அப்படியே நோம்பு திறந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். கத்தாதடி. கேளுமா. கத்தாத சொல்லு. கத்தாத. ஊசி போடும் கத்துவாங்க. குட்டி பாப்பா ஆயிடுச்சு. அவங்க மலையாளம் போல, அவங்க மாமி ஊர் போல, கேரளா போல இருக்கு. அக்காக்கு பிளட் குரூப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டாலாமா அஃப்ரா? எடுத்துட்டாளா? நல்லா குத்துனாங்களா கீழே? அக்கா நல்லா குத்துனாங்க.
அப்புறம் அக்கா ஆறுதல் சொல்லு, அழுகாத சொல்லு, சரியா போயிடும். காமிங்கக்கா. பேண்டேஜ் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லு, சரியா போயிடும் சொல்லு அப்படின்னு. வா அத்தா வரட்டும், வந்தோடனே கிளம்பலாம். வந்து ஓ பாசிட்டிவ் தான்டி, ஓ பாசிட்டிவ் தான் வந்து. அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் சகருக்கு சமைக்கணும்ல, அந்த வேலையை பார்க்கணும். வரும்போதே பார்த்திங்கன்னா அம்மா மீன் வாங்கி ஆஞ்சே கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் நம்ம வீட்டில் மீனான செஞ்சோமா, அதனால இன்றைக்கி மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை எடுத்த வீடியோ. கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லாதனால இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை. நேற்று நம்ம வீட்டில் தக்காளி குழம்பும் மீன் ஃப்ரைன்னு தான் பண்ணியிருந்தேன். திங்கக்கிழமை என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம். வந்தவொடனே எப்பயும் போல் வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அன்றைக்கி என்ன செஞ்சேன்னா நெய் சோறு, அப்படி சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி வச்சுட்டு சிம்பிளாக ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு மூணோட காம்பினேஷனுமே. அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி கீ ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். ஒரு கப் அரிசி வந்துட்டு ஒரு வழக்கு அரிசி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்மளால் நோன்பு திறந்துட்டு அவ்வளோ சாப்பிட முடியாதுல்ல, அதனால் சகர் டைம்லேயே சாப்பிட்டுக்கிறது. நோன்பு கஞ்சி குடித்ததோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு செய்கிறத வந்துட்டு சகர் டைமில் தான் சாப்பிடுவோம். அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீன் அம்மாவுக்கும் முந்த இடத்துலேயே ஊட்டிடுவேன். ஏன்னா அஃப்ரீன் வந்துட்டு சகர் டைமில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாளா, அதனால அப்போ குக்கரை காய வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கும்ல, அந்தளவுக்கு வதக்கிக்கிறலாம். வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெனிஃபிட்டு. பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ அரைச்சி சாப்பிட்றதுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்னோண்டு தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, குட்டியாக ஒரு தக்காளி போட்டுட்டு அதையும் நான் வதக்கி விட்டுட்டு ஒரு விளக்கு தண்ணி எடுத்திருந்தேன்னா அதுக்கு 1.5 விளக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எப்படி உளறேன் பாருங்கள். ஒரு விளக்கு அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு 1.5 விளக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அதுக்கு மேலே ஊற்றினா குழஞ்சி போயிருமா, அதனால் அதிலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி 3 பச்சை மிளகா போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி களைஞ்சி அதில் போட்டுற வேண்டியது தான். நல்லா தண்ணி கொதித்து வற்றி வரட்டும். நம்ம காலையில் லன்ச் டைம் ப்ரிப்பேர் பண்ண யோசிப்போம்ல, அதே மாதிரி தாங்க இந்த சக டைம் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அதுவும் அந்த டைமில் கொஞ்சோண்டு நான்வெஜ் இருந்தால் தான் ஓரளவுக்காவது நம்ம தொண்டையிலலாம் இறங்குது. வெஜிடேரியன் தனியாக காய் பொரிச்சு வச்சோன்னு வைங்களேன், அது மறுநாள் வரைக்கும் அப்படியே இருந்துரு. அதனால் காயெல்லாம் அவ்வளோவா பொரிக்கிறது கிடையாது. ஆனத்தில் எதுலையாவது போட்டுறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அப்படி தானே, சக டைமில் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியுதா, அதனால தான். கறியானை வந்துட்டு எப்பயும் நம்ம வைப்பேன்ல அதே மாதிரி தான். வெங்காயம் வதக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நம்ம அம்மா மசாலா இருக்குல்ல அதையே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரட்னாப்பில் வச்சோன்னு வைங்களேன், அந்த நெய் சோறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்துட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சா, அதனால் பாதி சிக்கன் இதுக்கு எடுத்துகிட்டு பாதி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சட்டுன்னு ஒரு குழம்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு. மசாலா இருந்தாலே போதும், இந்த குழம்பு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, உதிரியாக. அவ்வளோதான். கடைசியில் உங்களுக்கு இன்னும் நெய் ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக வேணும்னா கடைசியில் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய், நெய் அது கூட மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கிடலாம். நம்ம இஷ்டம்தான். குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெஷர்மெண்ட்டு பார்த்து சமைக்கிறதை விட நம்ம இஷ்டத்துக்கு சமைப்போம் பார்த்திங்கன்னா, அதுதான் ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப பார்த்து பக்குவமாக செஞ்சாலும் சம்டைம்ஸ் சொதப்பி போயிருங்க. சரி, சிம்பிளாக ஒரு சிக்கன் சுக்கா ரெடி பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் தான், அதில் என்ன சொல்கிறது, எலும்பே இல்லாத சிக்கனை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை மிளகா, உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதிலே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். தயிர்லாம் வேணாம், இது சுக்கா மாதிரி ரெடி பண்ணுறதுனால லெமன் ஊற்றிக்கிறலாம். இப்போ லெமனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேண்டாம்.
நல்லா சுருள சுருள வதக்குவோம்ல, அந்த மாதிரி சுருள சுருள வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவு இதிலேயே சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில எப்பயும் போல நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிருச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, சுக்காவும் சூப்பரா சுருண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டோட சகல் சாப்பாடு இதுதாங்க. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்டோன்னு வைங்களேன், நம்ம அம்புட்டு ருசியாக இருக்கும். டைமில் இருந்துச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கிறது. அப்போ நல்லா இருக்கும்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு தூங்க வைக்கணும். ஏன்னா நம்ம நோன்பு வைக்கிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க வச்சுட்டா பெட்டராக இருக்கும். நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா வந்துட்டு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. நெய் சோறு, கரியானம், சுக்கா, பிரெட் அல்வா. அவங்க பிரெட் அல்வா தான் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இன்றைக்கி சகர் வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு நேற்றுலேருந்து தான் நோன்பு வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களே எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க.